ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என் பாப்பாக்காக ஒரு எக் பஃப் வீட்லேயே செய்யலான்னு இருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 3 முட்டையை ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை வேகட்டும். அது மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து லைட்டாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி, எண்ணெய் ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைகிறோமோ அதே மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உருட்டியாச்சு. நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரியே உருட்டி வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே லைட்டாக ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து இப்படி தடவி வச்சிட்டோம்னா மாவு வந்து காயாமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம அப்படியே ஊறட்டும், டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருவோம். இந்த கேப்பில் வந்து நம்ம உள்ளே வைப்போம் இல்லையா ஸ்டஃபிங்க்கு, அந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். சரிங்களா? ஒரு பேன் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த ஆனியன் போட்டுருங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நான் வெங்காயம் போடுறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், கரம் மசாலா, கார மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே வெங்காயத்தில் கொட்டி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நான் வெங்காயம் வதங்கும்போது லைட்டாக சால்ட்டு போட்டிருக்கேன். சால்ட்டு போட்டால் ஆனியன் கொஞ்சம் வேகும் சீக்கிரம். இது மசாலா கொட்டியாச்சா? இது நல்லா கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். இதுதான் நம்ம வைக்க போகிற ஸ்டஃபிங். நம்ம திரட்டி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதை வந்து இப்போ அப்படியே நம்ம சப்பாத்திக்கு எப்படி உருட்டுமோ அந்த மாதிரி மெலிசாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரியே இது மாதிரி தடவி வச்சாச்சு திரட்டி. இப்போ இதெல்லாம் லைட்டாக ஒரு ட்ராப்பு எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டு இதை எடுத்து பொறுமையாக எடுக்கும்போது பார்த்து பொறுமையாக இருக்கணும். இது கொஞ்சம் மெலிசாக தான் நம்ம தேய்க்கணும். அப்போ இது வந்து லேயராக வரும். சரியா? இந்த மாதிரி ஒரு 3 பீஸாக செஞ்சு ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துக்கோங்க. அதை நான் காமிக்கிறேன். இப்போ நான் சொன்னல அதே மாதிரியே ஆல்ரெடி ஒன்று திரட்டி நம்ம இங்கே ஒன்று வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு மேலே லைட்டாக இது போட்டுக்கணும். நீங்கள் லைட்டாக மைதா மாவு போட்டுட்டு அதுக்கு மேலே இப்போ திரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அழகாக போட்டு அது மேலே வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம பப்ஸு லேயராக இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி லேயராக வரதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று அடுக்கணும். மொத்தம் 3 லேயர் அடுக்கணும். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுட்டேன். இப்போ மேலே 2வது வச்சுருக்கேன். இதே மாதிரி இன்னொன்று திரட்டி 3வது லேயராக வச்சுக்கணும். 3 உருண்டைகளாக தேய்ச்சி அது ஒன்றோட ஒன்று அட்டாச் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதை வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது இவ்வளோ பெருசாக இருக்குது. இதை வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். வந்து நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4ஆக டிவைட் பண்ணிவிட்டேன். அதில் ஒரு பீஸ் தான் இது. இதில் வந்து நம்ம இப்போ ஸ்டஃபிங் வச்சுக்க போகிறோம். வேக வச்ச முட்டை நான் வெங்காயம் எல்லாம் வதக்குன இல்லையா, அந்த எண்ணெயிலே வந்து லைட்டாக அந்த வேக வச்ச முட்டையை ஒரு பெரட்டு எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி முட்டையும் நம்ம செஞ்ச ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஒன்று, நெக்ஸ்ட்டு இப்படி ஒன்று, அவ்வளோதான். இதை இழுத்து அப்படியே மூடிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட எக் பஃப் ரெடி. இது மூளையிலலாம் நம்ம வராமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? அதான் நம்ம பஃப் ரெடி. இப்போ இதே மாதிரியே நான் மீதி திரட்டி வச்சுருக்க மாவையும் ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு காமிக்கிறேன். ஸ்டஃபிங்கை வந்து நம்ம கடாயில் எண்ணெய் காஞ்சிச்சு. ஒன்று வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அது மாதிரி வச்சோன்னுமே திருப்பி போடக்கூடாது. அது கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. போட்டிங்கன்னா இப்போவே தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இதை பிளேட்டிங் பண்ணிவிட்டு என் பொண்ணுக்கிட்ட கொடுக்குறேன். அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுவாங்க. சுவையான பப்ஸ் ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எங்கள் பாப்பா வரட்டும், வந்தோன்னா அவங்ககிட்ட டேஸ்ட்டு பார்க்க கொடுத்துட்டு சொல்லுவேன். பாருங்கள். மேக்ஸு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லு. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி வேணா அம்மா கிட்ட கண்டிப்பாக